அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 84:5 நாம் வாசிக்கலாம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இதயங்கள் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. பலன் வேணும், நமக்கு பலன் வேணும். உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ நமக்கு என்ன தேவைப்படுகிறது? பலன் தேவை. நடக்கணும்னா பலன் தேவைப்படுகிறது. ஓடணுன்னா பலன் தேவைப்படுகிறது. எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டுமானால் நமக்கு என்ன தேவைப்படுகிறது? பலன் தேவைப்படுகிறது. அதனால் இந்த பலன் சாதாரணமாக எல்லாருக்கும் ஆண்டவர் பிறக்கும் போதே கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இதயங்கள் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவிலேயே நாம் பலன் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு பலன் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு பலன் கொடுக்கும் போது நிச்சயமாகவே நம்முடைய ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே பலன் இல்லாமல் போகாது. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் சோர்ந்தும் போகாது. அல்லேலூயா. பலம் இல்லாது போனால் எவ்வளோ பெரிய ஆட்கள் ஆனாலும் சோர்ந்து போயிடுவான். அல்லேலூயா. யுத்த வீரனாக இருந்தாலும் பலன் இல்லை என்றால் அவர் சோர்ந்து போயிடும். அதனால தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவன் தம்முடைய பலத்தை யாருக்கு கொடுக்கிறார்? 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா. அவர் சிருஷ்டி கர்த்தர், எல்லாரையும் படைத்தவர் அவர் தான். தம்முடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் எல்லாரையும் படைத்திருக்கிறார். அப்போ நாம் எல்லாரும், உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் தான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். தம்முடைய ஜனம், தம்முடைய ஜனன்னு என்ன? இயேசுவை அவர்கள் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் தம்முடைய ஜனம். அல்லேலூயா. எவ்வளவோ மதங்கள் இருக்கிறது. ஜனங்கள் எத்தனையோ விதமான ஆராதனைகளை ஆராதிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்கள்? ஆராதிக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம். அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் போது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. இந்த ஜனத்தை, இப்பொழுது ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த ஜனத்தை, உலகமெங்கும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. அப்போ ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த ஜனம், ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிற இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அவர்கள் என் துதியை சொல்லி வருவார். துதியை சொல்ல வேண்டும். யாருடைய வாயிலிருந்து துதி புறப்படுகிறதோ அவர்கள் தேவனுடைய ஜனங்கள். அவர்களுக்கு தேவன் பலன் தருவார். அடுத்தபடியாய் பார்க்கும்போது ஏசாயா 51:16 நாம் வாசிக்கும் போது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் வானத்தை நிலைப்படுத்தி
பூமியை அசைவாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஜனம் என்று சொல்லப்பட வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வார்த்தையில என்ன இருக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தை இருக்கணும். சத்திய வேதத்திலே உள்ள வார்த்தைகள் எல்லாம் யாருடைய வாயிலெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவர்களை கருத்து நினைந்தால் தேவன் என்ன செய்கிறார்? மூடி மறைக்க. அல்லேலூயா. முதல்ல துதி யாருடைய வாயில் இருக்கிறதோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். இரண்டாவதாக ஆண்டுடைய வார்த்தை யாருடைய வாயில் இருக்கிறதோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அதனால்தான் சிறு வயது முதற்கொண்டு நான் பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் என்றும் ஓய்வு நாள் எடுக்கிற கிளாஸ் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு வார்த்தைகளை என்ன செய்கிறோம்? சொல்லிக் கொடுக்கும். இப்போ சிறு வயதிலிருந்தே வார்த்தைகளை படித்த பிள்ளைகள் அவருடைய வாயிலே என்ன இருக்கும்? கர்த்தருடைய வார்த்தை இருக்கும். அப்போ அந்த கர்த்தருடைய வார்த்தையை சிறு வயதிலிருந்து கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளை. அவர்களுக்கு தேவன் என்ன கொடுப்பார்? பலன் கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்கள், 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14 வருஷத்திலே வாசிக்கும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்தை யார் தெரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. பாருங்க, நீங்க ஆலயத்துக்கு வரும்போது தேவபக்திக்கு அடையாளமாக வெள்ளை வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு வருகிறீர்கள். அப்படி அநேக சபைகளிலே உள்ள பிள்ளைகள் அப்படியே வெண் வஸ்திரம் தரித்து கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கும் போது அவர்கள் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, 3ஆம் அதிகாரம் 4 ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் பெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவர் நாமத்தை அறிக்கையிடுவேன். அல்லேலூயா. அப்போ வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அவர்கள் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட பாத்திரவான்கள், எல்லாவற்றிற்கும் பாத்திரவான்கள். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு பாத்திரவான்களாய் இருக்கிறவர்கள் வெண் வஸ்திரம் தரித்து அவரோடு கூட நடப்பார். அல்லேலூயா. அதனாலே நாம் வெண் வஸ்திரம் தரித்து வந்திருக்கிறோம். ஆண்டுடைய கருத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை.
அப்படி அநேக சபைகளிலே அப்படி வெண்மை வஸ்திரம் தரித்து தேவனை ஆராதிக்கிறார்கள். அதான் இங்கே சொல்ல, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறது நான் கேட்டேன், அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. அப்போ பாத்திரவான்கள், தகுதியானவர்கள், தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள், தேவபக்தி உள்ளவர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தேவனோடு கூட நடப்பார். பக்தி உள்ளவர்களை தேவன் நமக்காக. அதனால பக்தி உள்ளவர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தேவனோடு கூட வேதத்திலே ஆண்டவரோடு கூட சஞ்சரித்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. நோவா ஆண்டவரோடு சஞ்சரித்தான். அதனால் அவன் குடும்பத்தை காப்பாற்றும்படி ஒரு பிள்ளையை உண்டு பண்ண சொல்லுகிறார். அதன் மூலம் நோவாவும் அவன் குடும்பமும் அநேக ஜீவராசிகளும் காக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான். அவன் சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை, தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்கள் பெண் வஸ்திரம் தரித்தவரோடு கூட நடப்பார்கள். அவர்கள் திடீரென தேவன் அவர்கள் என்ன செய்வார்? எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. அப்போ தமது ஜனத்திற்கு தேவன் நமக்கு பலன் வேணும்னா நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கணும், ஆண்டவருடைய ஜனமாக இருக்கணும். ஆண்டவருடைய ஜனமாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். ஆவி ஆத்தும சரத்திலே பலன் கிடைக்கும். இரண்டாவதாய் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எப்படி ஆகி சொல்லுகிறது? பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, அப்போ முதல்ல தேவனுடைய ஜனமாக இருக்க வேண்டும். இரண்டாவது பரிசுத்தாவியை பெற்றவர்களாக. நிறைய பேர் தேவனுடைய பலனா, தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தோம், தேவனுடைய ஜனங்களாக இருந்தோம், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அதனால பரிசுத்தாவியை தாரும் என்று நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ள. இப்போ நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லது பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பெற்றோர்களிடத்தில் கேட்கிறார்கள், எனக்கு இது வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதனால பெற்றோர்கள் அதை அவர்களுக்கு என்ன செய்கிறார்கள்? கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால் நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணும்? பரிசுத்தாவி எனக்கு தாரும் என்று கேட்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப பரிசுத்தாவி ஆண்டவர் நமக்கு கொடுத்தால், பரிசுத்தாவி நம்மிடத்தில் வரும்போது நாம் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையும் எங்கும், ஆமாம், அப்போதான் சாட்சியாக இருக்க முடியும். தேவனுடைய சாட்சியாய் இருக்கணும்னா பரிசுத்தாவி நமக்குள்ளே இருக்கணும். அப்புறம் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்?
கடிந்து கொள்ளுதலுக்கு செம திட்டு திட்டுவாங்க. அல்லேலூயா. நான் எல்லாம் சின்ன வயசுல போனால் வெந்தய சபையில எல்லாம் எப்போ பாரு வசனத்தை சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ நமக்கு மனசில் தோணும், நம்ம என்ன ஒரு ஆறுதல் அடையிறதுக்கு வந்தோமா, இவர்கிட்ட திட்டு வாங்க வந்தோமான்னு நினைப்போம். அல்லேலூயா. ஆனால் இப்போதான் தெரியுது, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். அப்போ சகோதரி, நீ செய்கிறது சரியில்லை, சகோதரா உன் வழி சரியில்லை, இதுதான் கடிந்து கொள்ளுதல். அல்லேலூயா. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? திரும்பணும். இப்போ பாஸ்டர் எதுக்கு கடிந்து கொள்ளுகிறார் என்று நினைத்து திரும்பணும். அப்போ தேவன் என்ன செய்வார்? ஆவியை ஊற்றுவார். அல்லேலூயா. கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்ப. பிள்ளைகள் பாருங்க, சிறு வயதிலே நாமும் சிறு வயது பிள்ளைகளாக இருந்திருக்கிறோம். அப்போ பிள்ளைங்க, நான் எல்லாம் சிறு வயதில் இருக்கும்போ இந்த மண்ணெண்ணெய் எல்லாம் தான் விளக்கு வச்சுருப்பாங்க கிராமத்தில். அப்போ அதில் நம்ம ரொம்ப சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அது நமக்கு ஒரு ஆனந்தமாக இருக்கும். அதில் கையை வைக்கணும்னு நினச்சா அப்படியே போகிறது. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, ஒரு 2 வயசு இருக்கும் நேரம்னு நினைக்கிறேன். எவ்வளோ சொல்லுவாங்க, அதில் கையை வைக்காத, சுடும். அப்போ குழந்தைகளாகிய நமக்கு சுடுன்னு என்ன தெரியுமா? திடீரென்னு ஒரு நாள் நம்ம கையை வச்சுட்டோன்னு வச்சுங்க, அப்புறம் ஒரே அழுகை தான். அப்புறம் ஒருத்தர் மருந்தை தேட, ஒருத்தர் பச்சை தண்ணியை கொண்டு ஊற்ற, அதுக்கப்புறம் அந்த விளக்கு பக்கம் நம்ம கை என்ன செய்யாது, போகவே போக. அதே மாதிரி கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்ப. அப்போதான் தேவன் பரிசுத்த ஆவியை என்ன செய்வார்? நமக்கு கொடுப்பார். அப்போதான் நம்ம பலன் அடைந்து ஒரு நல்ல சாட்சிகளாக இருப்போம். அல்லேலூயா. இப்போ கிறிஸ்தவர்களுக்கு பலன் இல்லை. பலன் இல்லாத கிறிஸ்தவர்கள் சுவிசேஷம் சொல்ல பலன் இல்லை, ஒரு கைப்பிரதி கொடுக்க பலன் இல்லை, ஒரு கடிந்து கொண்டு செய்தியை கொடுக்கிற பலன் இல்லை. தொலைக்காட்சியிலே கூட அப்படிதான், அரிசி கிடைக்கும், பருப்பு கிடைக்கும், உளுந்து கிடைக்கும், பணம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்களே தவிர பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்குரிய வழியை, கடிந்து கொள்வதன் உபசேதத்தை அவர்கள் சொல்லுகிறதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு பலன் இல்லை. பரிசுத்த ஆவி வந்தால் தானே பலன் பெறும். அல்லேலூயா. அவர்களுக்கு இருக்கிறது கோடியாய் பணம் வைத்திருக்கிறார்கள், ஆனால் சுவிசேஷத்தை சொல்வதற்கு பலன் இல்லை. அடுத்தபடியாய் பாருங்கள், அப்போஸ்தலர் 10:43-44. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தையை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகளுக்கு அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தால் பாவ மன்னிப்பை பெறுவாய், பரிசுத்த ஆவி அப்பொழுது ஊற்றப்படும் என்று பேதுரு பேசின போது அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற வார்த்தையை கவனமா உன்னிப்பா கேட்டுக்கொண்டிருந்தா பரிசுத்த ஆவி இறங்குவார். அப்ப நமக்கு இன்னும் பரிசுத்த ஆவி வரலன்னா என்ன அர்த்தம்? வார்த்தை உள்ள இன்னும் போகல. தேவனுடைய வார்த்தை நமக்கு உள்ள போகல. ஹல்லேலூயா. தேவனை விசுவாசிக்கிறவன், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே
ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவன் அவன். நாங்கள் விசுவாசிக்காமல வந்து உட்கார்ந்துருக்கிறோம். ஐயா, விசுவாசிக்கிறதுனால தானே ஒரு வாரம் வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா அப்படின்னு நீங்க பதில் சொல்லுவீங்க. வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க. அப்ப ஏன் பரிசுத்த ஆவி இறங்க மாட்டேங்குது? பரிசுத்த ஆவி ஏன் இறங்க மாட்டேங்குது? வார்த்தையை சரியா விசுவாசிக்கல. ஏன்னா வார்த்தையை கேட்கிறோம், ஒரு பக்கம் விசுவாசிக்கிறோம். ஒருவன் விதை விதைக்க புறப்பட்டான். அப்ப விதையை விதைக்கும் போது கொஞ்சம் விதை படி அருகே விழுந்தது. அதை பறவைகளும் பட்சிகளும் பட்சி தூவும். அதே மாதிரி இங்கே விசுவாசத்தை குறித்து பேசுகிற வார்த்தைகள் உட்கார்ந்து எழும்பும் போது என்ன ஆகும்? விசாசி எடுத்து கொண்டு போயிடும். சில விதை பாறை உள்ள இடத்திலே, கற்கள் நிறைந்த இடத்திலே விழுந்தது. அது மழன்னு என்ன செஞ்சது? வளர்ந்தது. வார்த்தையை கேட்டதை எல்லாரும் என்ன பண்ணீங்க? நல்லா விசுவாசித்து இனி இப்படி தான் காலையில் ஜெபம் பண்ணணும், சாயங்காலம் ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், எல்லாம் ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டு சந்தோஷத்தோடு எழும்புவீங்க. அதன் மேல் வெயில் பட்ட உடனே ஆமா வெளியே வாசல் கதவை, ஆலயத்தின் வாசல் படியை விட்டு வெளியே போனதும் கரிந்து போச்சு. ஏன்னா அங்கே நமக்கு 4 நண்பர்கள் நின்று கொண்டே இருப்பாங்க. என்னடி இவ்வளோ நேரம் லேட்டாக வரேன், நான் உனக்காக 1 hour என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்? வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்போ இங்கே முளைச்சது என்னாச்சு? அங்கே கரிஞ்சு போச்சு. இன்னும் சில விதைகள் உள்ள இடங்களில் விழுந்தது. அது அந்த விதையெல்லாம் நல்லா முளைச்சு முள் வளர்ந்தது போல அது என்ன இது வளர்ந்தது. ஆனால் வளர வளர இது கனி கொடுக்க முடியாதபடிக்கு முள் என்ன பண்ணிச்சது? ஆமா, நெருக்கி போட்டுச்சு. நெருக்கு உலக கவலை, உலக இன்பம், உலகத்தை குறித்த எல்லா காரியங்களும் சேர்ந்து நம்மளை என்ன பண்ணுது? நெருக்கி போட்டதுனால கனி கொடுக்க முடியாமல் அங்கே நாம் அழிந்து போகிற ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. நிறைய கிறிஸ்தவர்களே விழுது. சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுது. அது 1 30, 1 60, 1 100 பலன் கொடுத்தார். அல்லேலூயா. அதான் கொரிந்தியருக்கு பவுல் எழுதும் போது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இப்படியா சொல்லுகிறார்: சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாயிருக்கிறது. கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்கு? பைத்தியகாரதனமா இருக்கு. பாஸ்டர் பைத்தியகாரதனமா பேசுறார். அவருக்கு உலகத்தை பற்றி தெரியாது. அவருக்கு ஏதோ காணிக்க வர்றது வாங்கி சாப்பிட்டு கொண்டு உட்கார்ந்துருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு உலகத்தை பற்றி தெரியாது. உலகத்தை சுற்றி வருகிறது, உலகத்திலே வேலை செய்கிற, உலகத்திலே சம்பாதிக்கிற நமக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அப்படிம்பாங்க. அல்லேலூயா. உலகம் பொல்லாங்கானுக்குள் கிடக்கு. இதை பிரசங்கிக்கிற ஊழியக்காரருக்கு தெரியாதா என்ன? உலகம் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இதை உபதேசிக்கிற போதகருக்கு தெரியாமல் போகுமா என்ன? அதனால சிலுவை பற்றிய உபதேசம், இயேசுவை கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு யூடியூப்பில் செய்தியை பார்ப்பாங்க, எங்கேயோ இருக்கிறவங்க செய்தியை பார்ப்பாங்க. இவர் பேசுறது நான் கொடுத்து இவர் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பேசல. இவர் 100 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்த கதையை பேசி கொண்டிருக்கிறார் போல தெரியுதுன்னு அதோட நிப்பாட்டிடுவாங்க. அல்லேலூயா. அவர்கள் கெட்டு போகிறவர்கள். இந்த உபதேசம் நமக்கு ஒத்து வராதென்று யார் சொல்லி யூடியூப்ல செய்தியை கேட்பதை நிறுத்துகிறார்களோ அவர்கள் கெட்டு போகிறார். ஆனால் அதை பிடித்து கொண்டவர்களுக்கோ தேவ பலன் வந்து சேரும். அல்லேலூயா. உன் கண்ணீரை துடைக்கிற பலன் வந்து சேரும். உன்னை ஆசீர்வதிக்கிற பலன் வந்து சேரும். உனக்கு சமாதானத்தை கொடுக்கிற பலன் வந்து சேரும். உனக்கு என்னெல்லாம் தேவையோ
எல்லாவற்றையும் கொடுக்குற பலன் வந்துச்சு. எலியா பாருங்க, அவருக்கு எப்போ பார்த்தாலும் போராட்டம் தான். எலியாவுக்கு எப்போ பார்த்தாலும் போராட்டம் தான். எலியாவை சொல்லுகிறார், நீ ஆற்றங்கரையிலே போய் என்ன செய், ஒழித்து கொண்டு. ஆற்றங்கரையில் என்ன செய்யணுமா, ஒழித்து கொண்டிருக்கணுமா. தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆற்றங்கரையிலே போய் ஒழித்து கொண்டிரு. ஒரு காலையிலையும் சாயங்காலத்திலையும் காகம் என்ன கொண்டு வரும், அப்பத்தையும் இறைச்சியையும் கொண்டு வரும். எவ்வளவு வெறுப்பா இருக்குது. முதல்ல ஒழித்து கொண்டு இருக்கணுமா, ரெண்டாவது காகம் கொண்டு வருமா அப்பத்தையும் இறைச்சியும். வேற எத்தனை பறவை இருக்கிறது? ஒரு புறா கொண்டு வரும்னு சொல்றாரா? இல்லை, காகம் தான் கொண்டு வருமா. சரி, அதை அனுபவித்தார். அப்புறம் விதவை விட்டு போனார், அங்கேயே அனுபவித்தார். அப்புறம் வனாந்தரம் வழியா போகும்போது அவருக்கு ரொம்ப சோர்வு உண்டாகி போச்சு. பரிசுத்த ஆவியை பெற்ற மனுஷன்தான். அவர் சொன்னாலே வானம் அடைக்கப்படும், மழையும் பனியும் பெய்யாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமை இருந்த தீர்க்கதரிசி ஒரு ஜெபம் பண்றார், போதும் ஆண்டவரே என் ஜீவனை எடுக்கும். இனி ஊழியம் செஞ்சதெல்லாம் போதும். நான் ஊழியம் செஞ்சு இன்னும் 50 பேரை கூட என்ன செய்ய முடியல, சேர்க்க முடியல. அதனால் ஊழியம் செஞ்சதெல்லாம் போதும், வேறு யாரையும் கொண்டு வச்சு என்ன செய்யுங்க, நல்லா பாடுங்க, எனக்கு ஜீவனை என்ன செய்யுங்க எடுத்துக்கொடு. அல்லேலூயா. எலியா எப்படி ஜெபம் பண்ணுறாரு, நான் செஞ்ச ஊழியத்தினால ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஆத்துமாக்களையும் ஆதாயப்படுத்த முடியல, ஒன்றும் செய்ய முடியல. அதனால் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு பிரியமான யாராவது கொண்டு வச்சு என்ன பண்ணுங்க, நல்லா பாடுங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணுங்க, நல்லா பாடுங்க. நிறைய சபையில் அப்படி தான் பாடிக்கொண்டே இருப்பாங்க, சோத்திரமே பண்ண மாட்டாங்க. அதனால தான் எலியா சொல்லுகிறார், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் உங்களுக்கு பிரியமான வேற யாராவது கொண்டு வச்சு என்ன செய்யுங்க, நல்லா பாடுங்க அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவரே, பரிசுத்த ஆவி வரும்போது பலன் அடைவீர். சிலையுமே பரிசுத்த ஆவி இருந்தாலும் ஆண்டுடைய ஊழியத்தை சரிவர செய்ய முடியலைன்னா சோர்வு வருகிறது. அல்லேலூயா. அதுக்கு தான் பாருங்க, அடுத்தபடியாக நாம் என்ன செய்யணும், தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக இருந்தாலும் 138 சங்கீதம் 3ஆம் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அல்லேலூயா. என்ன செய்யணும், கூப்பிடணும். என்ன செய்யணும், நான் தேவனுடைய மனுஷன், என் பேர் ஜான்சன், தான் பீட்டர், தான் யோவான். அப்போ இதுக்கு மேலே இனி தேவனுடைய மனுஷன் என்று சொல்லப்படுவதற்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியையும் வாஞ்சிக்காமல் கூப்பிடாமல் இருந்தால் ஒன்றும் கிடைக்காது. அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்து. கூப்பிடணும். கூப்பிடு நீ குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார், உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் அல்லேலூயா. அப்போ கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு, ஆமா, கூப்பிட்டா மறு உத்தரவு செய்வார். என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படும். எலியா கூப்பிட்டதுனாலதான்
அங்க தேவதூதன் என்ன கொண்டு வரான்? அப்பத்தையும் ஒரு பாத்திரத்துல தண்ணியையும் கொண்டு வரான். அல்லேலூயா. இப்ப சாப்பாடு கொஞ்சம் குவாலிட்டி குறையுது. அல்லேலூயா. அவன் ஒரு பாத்திரத்துல தண்ணியையும் அடங்கி எடுத்து கொண்டு வரான். அல்லேலூயா. தட்டி எழுப்புறான், போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அல்லேலூயா. திரும்பவும் படுத்துக்கிட்டாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் என்ன செஞ்சாரு? சாப்பிட்டு படுத்துட்டார். திரும்பவும் தேவதூதன் வாரான், தட்டி எழுப்புகிறான், எழுந்துட்டு போஜனம் பண்ண, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அந்த போஜனத்தினாலே 40 நாள் எலியா நடந்தான் என்று இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் கொடுக்கிற போஜனம் 40 நாள் நாம் நடக்கும்படியான பலத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்படி போட்ட போஜனம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்து. ஆத்மாவில பலன் வந்ததும் எலியா நடக்க தொடங்கினார். பாருங்க, வனாந்தரத்துல 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 நாள். அல்லேலூயா. 40 நாள் தொடர்ந்து ஒரு ஏரோப்ளேன் ஓட முடியாது, ஒரு பஸ் ஓட முடியாது, ஒரு கார் ஓட முடியாது, நம்ம வைக்கிற பைக்கு கூட என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. ஆனா தேவன் கொடுத்த ஆகாரத்தை புசித்த எலியா 40 நாள் நடக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 91 சங்கீதம் 15ஆம் வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுஉத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவரோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. இங்க என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அல்லேலூயா. அப்ப கூப்பிடணும். கூப்பிட்டா ஆண்டவர் என்ன செய்வாரு? அதில் உத்தரவு அருள் செய்வார். ஆபத்தில் நானே, எந்த ஆபத்தானாலும் அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து கூப்பிடுவது மிக அவசியமா இருக்கிறது. சங்கீதம் 34:6 சொல்லுகிறான், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டவருடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி. ஆமா, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு பதில் தந்தார். அல்லேலூயா. எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். அல்லேலூயா. கூப்பிடணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, எரேமியா 33:3 இப்படியாய் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். வீட்டில இருந்து கூப்பிட முடியாதுன்னு சொல்லிதான் சபையில ஜப கூட்டங்களை எல்லாம் நியமிப்பார்கள். உபவாச கூட்டம், சோத்திர கூட்டம், இப்படி பல கூட்டங்களை எல்லாம் வைப்பார்கள். அல்லேலூயா. அந்த கூட்டங்களை எல்லாம் வச்சா வந்து எதுக்கு கூப்பிடுறாங்க? வந்தா ஆண்டவர் என்ன செய்யணும்? கூப்பிடணும். ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கவும், நல்ல சத்தமா ஆண்டவரை கூப்பிடவும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமே சொல்லி கூப்பிட்டான். ஆலயத்துக்கு நிறைய பேர் என்ன செய்யறது இல்லை. கூட்டம் கூப்பிட்டா ஆலயத்துக்கு நிறைய பேர் என்ன செய்யறது இல்லை, போகிறது இல்லை. நேரம் இல்லை, லீவ் இல்லை, இப்படி நிறைய காரணத்தை எல்லாம் சொல்லி கூப்பிடுகிறது இப்ப என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சு போயிடுச்சு. நான் ஒரு இடத்திலே ஜெப கூட்டம் ஒன்று நடத்திட்டு இருக்கிறேன். 25 வருஷங்களுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் உட்கார இடம் இல்லாமல் அங்கே இங்கே உட்காந்துக்குவாங்க. அப்போ எல்லாரும் ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, வேலை இல்லை, கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு. ஜெபம் பண்ணி அவர்களுக்கு ஆண்டவர் நல்ல வேலைகளை கொடுத்தார். அல்லேலூயா.
சரி, வாரம் தான் வர முடியல, மாசத்துல ஒரு நாளாவது வந்து அப்படி தலையை காட்டிட்டு போகலாம், இல்லை முடியல. இப்போ எந்த வேலையும் செய்ய முடியாத பாட்டிங்க இருக்கிறாங்களே, பாட்டிங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பைபிள் வாசிக்கிறதுக்கும் கண்ணு தெரியாது, பாட்டு பாடுறதுக்கும் பாட்டும் வராது. தகுதி உள்ளவங்க எல்லாம் வேலை கிடைச்சேன்னு செஞ்சுட்டாங்க, வேலைக்கு போய் ஐயா வேலை கிடைச்சது நல்லா இருக்கிறேன் அப்படின்னு கூட ஒரு வார்த்தை வந்து என்ன சொன்னது கிடையாது. அதான் ஆண்டவர் சொல்ல, என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும், ஆமா நீ அறியாது 8வது காரியங்களை அறிவிப்பேன், உனக்கு நல்ல வேலையை தருவேன். நீ அப்படியே என்ன செஞ்சிடணும், ஓடி போயிடணும். அப்புறம் திரும்ப இந்த பக்கம் வரக்கூடாது. பரலோகத்துக்கு போறதுக்கு ஓ மணவாளன் வருகிறார் என்று சொல்லும் போது அடிச்சு பிடிச்சி என்ன செய்யணும், எழும்பணும். அல்லேலூயா. முதல்ல வேலைக்கு ஜெபத்துக்கு வந்தாங்க, வேலை கிடைச்சது, சம்பாதிச்சாச்சு, நல்ல வசதியா வாழ்ந்தாச்சு. இப்ப கேட்குது, காதுல என்ன சத்தம் கேட்குது, இதோ மணவாளன் வருகிறார். இப்பதான் இயேசுவை பற்றி தெரியும், பரலோகத்தை பற்றி தெரியும், எல்லாம் அடிச்சு பிடிச்சி எழும்புவாங்க. கடைசியில எண்ணெய் இருக்காது, ஆயத்தம் என்ன எண்ணெய் இல்லாததனால் கொஞ்சம் பேர் ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்தார்கள், அவர்கள் புறப்பட்டு போவார்கள். இவர்கள் எண்ணெய் கேட்பார்கள். உங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கும் பார்த்தாது, உங்களுக்கும் பார்த்தாது. நீங்க போய் கடையில் போய் என்ன செய்யுங்க, ஆமா நீங்க அந்த போதகர் காட்ட போய் கொஞ்சம் வாங்கி வாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து வாங்கிட்டு அங்க போகும்போது மணவாளன் போய்விட்டார். அல்லேலூயா. அப்புறம் தேடி கண்டுபிடிச்சு வீட்டை தட்டும் போது உங்களை அறியேன். அல்லேலூயா. ஆயத்தம் இல்லாதவர்களை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், உங்களை அறியேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஓசியா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தான் வாசிக்கும் போது, ஓசியா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவன் தூதனானவனோட போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடு பேசினார். கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன், அவன் தூதனோட போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்த அவ்விடத்திலும் நம்மோடு பேசினார். அல்லேலூயா. போராடினான், அழுது அவரை நோக்கி, போராட்டம், ஒரே போராட்டம். அழுது கெஞ்சுகிறான், அழுது கெஞ்சுகிறான். என்னை ஆசீர்வதிக்கலன்னா நான் என்ன ஆயிடுவேன், செத்து போயிடுவேன். என் அண்ணா ஏசா என்னையோ என்னுடைய பிள்ளைகளையும் மனைவிகளையும் எல்லாம் கொலை செஞ்சு போட்டுருவான் அப்படின்னு சொல்லி சொல்லி அழுதான். அல்லேலூயா. நாளைக்கு இந்த ஆசீர்வாதம் வரலன்னா நான் இருந்து பலன் இல்லை. கூப்பிடணும். அல்லேலூயா. கூப்பிட்ட ஆண்டவர் பலன் கொடுப்பார். எலியாவுக்கு பலன் கொடுத்தது போல நல்ல ஆகாரத்தை கொடுப்பார் நமக்கு. அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொடுமையானவைகளை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் ஆண்டோருக்கு, நம்முடைய ஆண்டோருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய பலன். ஆண்டவருக்குள் நாம் மகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே ஆண்டவருக்குள் நம்ம என்ன செய்யணும், மீதி உள்ள நாளெல்லாம் உங்க பிரச்சனைகளை சொல்லி பாடுங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தாச்சுன்னா மகிழ்ச்சி தான். மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு பலன். மகிழ்ச்சி இல்லைன்னா பலன் போச்சு. வாரத்தில் ஒரு வாரம் ஃபுல்லாக கஷ்டப்படுறீங்க, கண்ணீரோட கஷ்டப்படுறீங்க.
ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்தாச்சுன்னா மகிழ்ச்சி வரணும். அப்பொழுதுதான் பலன். ஞாயிற்றுக்கிழமை வேற புரோக்கராக எதுவும் வச்சுக்க கூடாது. அல்லேலூயா. பாஸ்டர் வேற அருன்னு இருப்பாரு. நான் வேற 9 மணிக்கு போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். இவர் இன்னும் முடிக்கிறதா இல்லையே. பசி ஒரு பக்கம், வயரை என்ன செய்யறது? வயரை போட்டு குத்தி கொண்டு இருக்குது, கடப்பாறை போட்டு குத்துன மாதிரி. இப்படியெல்லாம் நினைக்க கூடாது. அல்லேலூயா. 9க்கு முடியும், 10க்கு முடியும், எப்பானங்களும் முடியும். ஆனால் அது மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு பலன். மகிழ்ச்சியா இருக்கணும். பாஸ்டர் நடக்க முடியலன்னு சொல்லுவாரு, ஆனாலும் பேசுறாரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுறாரு. அல்லேலூயா. எல்லாம் மகிழ்ச்சியில தான். கர்த்தர் நல்ல வேலையை கொடுத்துருக்கிறாருன்னா மகிழ்ச்சியில தான் பேசுறது. அல்லேலூயா. ஏசப்பா ஒரு காலத்தில் தகுதி இல்லாமல் கிடந்த என்னையும் கூப்பிட்டு இந்த பெரிய வேலையை கொடுத்துருக்கிறாரே என்ற மகிழ்ச்சினால தான் பேச முடிகிறது. அல்லேலூயா. இல்லைன்னா 1/4 மணி நேரம் கூட தான் நிற்க முடியாது. 1/4 மணி நேரம் நிற்க முடியாது. 1/4 மணி நேரம் தொடர்ந்து நடக்கவும் முடியாது. ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் 1 மணி நேரமோ 1.5 மணி நேரம் ஆனாலும் நிற்க கர்த்தர் வெலம் கொடுக்குறேன். ஏன்னா இயேசு என்று சொல்லும் போதே நமக்கு என்ன வருகிறது? மகிழ்ச்சி வருகிறது. அல்லேலூயா. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளே உள்ள. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அல்லேலூயா. மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. அல்லேலூயா. மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. மன மகிழ்ச்சி, நீங்க மன மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் வராது. அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருந்தாச்சா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகணும் உலகத்தான் சொல்றான். நமக்கு வேதம் சொல்லுகிறது மன மகிழ்ச்சி நல்ல மருந்து என்று சொல்லுகிறது. ஔஷதம்னா மருந்து. எல்லா நோயை தீர்க்கிற மருந்து மன மகிழ்ச்சி. அதனால ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே நமக்கு என்ன வரணும்? மகிழ்ச்சி வர வேண்டும். அல்லேலூயா. பாருங்க 12ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 12:18. பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். அல்லேலூயா. ஆமா, ஈட்டி எடுத்து குத்துறது மாதிரி பேசுறவர்களும் உண்டு. அல்லேலூயா. ஆனா ஞானம் உள்ள போதகம் நமக்கு மருந்தாய் இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற மருந்தாய் இருக்கிறது. சிலர் ரொம்ப ஒரு மாதிரி எல்லாம் பேசுவார்கள். அல்லேலூயா. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அதான் வேதம் சொல்லுகிறது, பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். ஞானமுள்ள வார்த்தைகளை பேசுகிறவர்களுடைய நாவோ ஔஷதம். அவருடைய நாவு நல்ல மருந்தாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அவருடைய வாயிலிருந்த வார்த்தைகளை கேட்டு நாம் என்ன செய்யணும்? பலன் அடைய வேண்டும். அல்லேலூயா. பதிமூணு 24. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ ஆமா அவன் ஏற்கனவே கடிந்து கொள்ளுவான். அல்லேலூயா. அதனால பிள்ளைங்களை எப்பவும் போய் அடிக்கிறதே வச்சுக்கிறாங்க. சில சமயம் சில பெற்றோர்கள் தெருவில் பிள்ளைங்களை போட்டு முதுகில் குத்துறாங்க பாருங்க. ரவுடி கூட அப்படி குத்த மாட்டான். தலையில் அடிக்கிறாங்க, முதுகில் குத்துறாங்க. இது இந்த அம்மா பெற்ற பிள்ளையா வேற யாராவது பெற்ற பிள்ளையான்னு நமக்கே வருத்தமாக இருக்கு. அல்லேலூயா. அதனால பிள்ளைகளை நாம் கண்டிக்க வேண்டியதுதான். பாஸ்டர் சொன்னாருன்னு சொல்லி 3 அடி நீளத்தில் ஒரு பிரம்பை வாங்கி வச்சு அடிக்கணும்னு இல்லை. அதில் ஞானமாய் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால்
மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். சாந்த குணம் வேணும். ஹல்லேலூயா. பிள்ளையை அடித்தாலும் சரி, போதகர் விசுவாசியை அடித்தாலும் சரி, சாந்த குணத்தோட அதெல்லாம் செய்யணும். ஹல்லேலூயா. ரவுடிசம் பண்ணக்கூடாது. ரவுடிசம் எல்லாம் பண்ணக்கூடாது. நிறைய பேர் ரவுடிசம் பண்ணுவாங்க. ரவுடிசம் பண்ணுகிற போதகர்கள் உண்டு, ரவுடிசம் பண்ணுகிற பெற்றோர்களும் உண்டு. ஹல்லேலூயா. 119 சங்கீதம் 143 வசனம். அப்போ சில சங்கீதம் 119 143. என்னது? இக்கட்டு நெருக்கவும் என்னை பிடித்தது. கஷ்டம் இருக்குது, கவலை இருக்கு, பாடு இருக்கு, போராட்டம் இருக்கு. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படிதான் மகிழ்ச்சியை நாம் என்ன செய்யணும்? சுதந்திரித்து கொள்ளணும். இல்லைன்னா மகிழ்ச்சியை சுதந்திரித்து கொள்ள முடியாது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மகிழ்ச்சியாயிருந்தான். ஹல்லேலூயா. பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில் என்ன பண்றாங்க? ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. கொடுமையிலையும் கூட அவர்கள் என்ன பண்றாங்க? நல்ல பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடுறதும் சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறந்து ஒவ்வொருத்தரையும் கட்டி வச்சிருந்த கட்டுகளும் அறந்து போச்சு. அப்ப சிறைச்சாலையை காவல் காக்கிறவன் காலையில் ராஜா இந்த காரியம் கேள்விப்பட்டா என்ன கொண்டு போடுவார், அதுக்கு நானே சீக்கிரமா சாவணும்னு சொல்லி பட்டயத்தை உருவி தன்னை வெட்டி போட வகை போய். அப்போதான் பவுல் சொல்லுவார், எப்பா நாங்கள் யாரும் என்ன செய்யலை, எங்கும் போகல, இங்கே தான் இருக்கிறோம். நீ என்ன செய்யாதே, அழித்து கொள்ளாதே என்று சொல்லுவார். இப்படி சொன்னதும் 28ஆம் வசனம். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும். சிறைச்சாலை எல்லாம் திறந்து கிடக்குது, வெட்டி வச்சுதான் கட்டுகள் எல்லாம் வந்து கிடக்கிறது. நாங்கள் எங்கும் போகல, இங்கே இருக்கிறான்னு ஒருத்தன் சொல்றானே, அவனை கூட்டி கொண்டு போய் அவன் காயங்களை எல்லாம் கழுவி அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவனிடத்திலிருந்து ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டான். ஹல்லேலூயா. அப்புறம் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டபோது அவருடைய காயங்களை கழுவினான். அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மகிழ்ச்சியாக. சிறைச்சாலைக்காரனுக்கும் இருதயம் இருக்கு, போலீஸ்காரனுக்கும் இருதயம் இருக்கு, இராணுவ வீரனுக்கும் இருதயம் இருக்குது, அரசியல்வாதிகளுக்கும் இருதயம் இருக்குது. ஹல்லேலூயா. அவர்கள் இயேசுவை அறிந்தால் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆண்டவர் அவர்களுக்கும் மகிழ்ச்சியை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினால் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து. கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஆண்டுடைய பாதத்தில் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். புது பலன் வேணும்னா என்ன செய்யணும்? காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அது ஓடினாலும் நடந்தாலும் காத்திருக்கணும். ஆண்டோடத்துல பார்த்துருக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கும். மாசத்துல ஒரு நாளாவது என்னதான் வேலை இருந்தாலும் லீவை போட்டு நம்ம என்ன செய்யணும்?
இதில் காத்திருக்கணும், வந்து உட்கார்ந்து காத்திருக்கணும். அல்லேலூயா. அப்படி காத்திருந்தாச்சுன்னு சொன்னா புது பலன் கிடைக்கும், புதிய பலன். எந்த பலன் கிடைக்கும்? புது பலன் கிடைக்கும். இப்போ இருக்கிற பலன் நமக்குள்ள வேலையை செய்ய முடியாத பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. காத்திருந்தா புது பலன் கிடைக்கும். அந்த புது பலன் வந்தா கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்து காத்திருக்க. மேல தொடர்ந்து மேல வாசித்தீங்கன்னு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சோர்ந்து போறவனுக்கு கர்த்தர் வெள்ளம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? பலன் கொடுக்கிறார். பலன் கொடுத்து கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறான்? சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. சத்துவம் இல்லைன்னு என்ன செய்யணும்? ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கணும். சோர்ந்து போய் இருக்கிறோமா? ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கணும். நான் எல்லாம் ஊழிய தொடக்கத்தில் அப்படிதான். ஊழியெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும். சாப்பிட ஒன்று இருக்காது. பிள்ளைங்கள் ஸ்கூல்லேன்னு வந்தால் கொடுக்குறதுக்கு எதுவும் இல்லைன்னு வீட்டில் சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே நான் திடீரென்று காலையிலேயே ஒரு பாஸ்டிங் ப்ரோக்ராம் ஒன்று போட்டுருவேன். அல்லேலூயா. பாஸ்டிங் ப்ரோக்ராம் போடுவேன். என்னுடைய நண்பர்கள் உடன் ஊழியர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, எப்பா நிறைய வச்சுட்டு சாப்பிடாம இருக்கிறதான் பாஸ்டிங், நீ இருக்கிறதுக்கு பேர் பட்டினி அப்படிம்பாங்க. அல்லேலூயா. கிண்டலா பேசுவாங்க. ஆனா ஏதோ ஒன்று காலையில இருந்தே பாஸ்டிங் இருக்குதோ இல்லையோ பாஸ்டிங் போட்டாச்சு. சோத்திரம் சோத்திரம், ஒரே சோத்திரமும் ஒரே வேதம் வாசிப்போம், ஒரே பாட்டும் ஒரே ஜெபமா இருக்கும். சாயங்காலம் ஆவறது வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். வீட்டில் அப்போ கூட பாஸ்டிங் இருந்தால் கூட விட மாட்டாங்க. காசு கொடுங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி வைக்கும். நான் சொன்னேன், கவலைப்படாதம்மா இப்போ வந்துடும் அப்படி. ஆனால் எத்தனையோ நாள் பாருங்க, நான் பாஸ்டிங் முடிக்கிறதுக்கு முன்னே பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு முன்னே யாராவது ஒருத்தர் தெரிஞ்சவங்களோ சொந்தக்காரங்களோ நண்பர்களோ வருவாங்க. அவருக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பை நிறைய வாரி கட்டி கொண்டு வருவாங்க. அல்லேலூயா. என் பையன் அப்போ ரொம்ப சின்ன பையனா இருப்பான். அவர் சொல்றான், அப்பா நீங்க டெய்லி பாஸ்டிங் இருக்காங்க. அல்லேலூயா. ஒருவேளை அவங்க கூட மறந்துருப்பா, அவனுக்கு ஞாபகம் இருக்க. நீங்க டெய்லி என்ன செய்யுங்க? பாஸ்டிங் இருங்க. பாஸ்டிங்கன்னா அவனுக்கு தெரியாது, ஏதோ உட்காந்து ஜெபிக்கிறாரு தானே. நீங்க தினந்தோறும் பாஸ்டிங் இருந்தா எங்களுக்கு நல்ல ஆகாரம். இதை ஏன் சொல்றேன் என்ன, நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்தா எனக்கு மாத்திரம் இல்லை, உங்களுக்கும் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கும், ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. அதனால தனியாகவும் இருக்கலாம், சபையாகவும் இருக்கலாம். தனியாக இருந்தால் தூக்கம் வரும். தனியாக இருந்தால் என்ன வரும்? தூக்கம் வரும். கொஞ்ச நேரம் படுத்து எழும்பி அப்புறம் சோத்திரம் பண்ணலாம். ஆனால் 2-3 பேர் சேர்ந்து என்ன செய்யணும்? காத்திருக்கணும். இல்லை சபையாய் காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கும் போது புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து ஓடினாள்களை படையார்கள், இளைஞர்களை படைந்து சோர்ந்து போவார்கள், பாலுவரும் இடறி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஓடினாள்களை படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவம் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை. ஆமா, சோர்ந்து போயிருக்கிறாயா என்னுடைய சமூகத்திலே காத்து, அப்ப மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதம் வரும். எல்லாம் செக்கப் பண்ணி பாருங்க. இந்த பாஸ்டர் உண்மையை சொல்றாரா பொய்யை சொல்றாரா, நம்ம ஏமாற்ற பார்க்கிறாரா என்று நீங்க என்ன செய்யுங்க? ஒரு சோதனை தானே. மலியாவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் இப்படி தானே சொல்லுகிறார், ஆலயத்தின் பலகணிகளை ஆமா உங்களை ஆசீர்வாதிப்பானோ என்று சோதித்து பாருங்கள். சோதிக்கத்தான் சொல்றாரு. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசோபாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள்.
அப்பொழுது நான் வானத்தின் பலகடிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் கண்ணு கொடுத்து சோதிக்கும். அதே மாதிரி ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்து என்ன செய்யணும்? சோதிக்கணும். ஆண்டவர் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யான்னு சோதித்து பார்க்க சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. அப்படி எல்லாம் சோதனை தான். சோதித்து பாருங்க. இல்லைன்னா பாஸ்டரை திட்டுங்க, இயேசுநாதரையும் திட்டுங்க. அல்லேலூயா. சோதித்து பார்த்து காரியம் ஆவல்லைன்னா என்ன பண்ணுங்க? பாஸ்டரை திட்டுங்க, இல்லை இயேசுநாதரை திட்டக்கூடாது, வன்மை திட்டுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 18 சங்கீதம் 1 பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன். போதும். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன். எனக்கு பலன் கொடுக்கிற ஏசப்பா, உண்மையிலே நான் என்ன செய்ய போறேன்? இப்பத்துல என்ன அன்பு கூற போறேன். உம்முடைய ஜனமா இருந்த அன்பு கூற போறேன். உம்மை துதித்து உம்மிலே அன்பு கூற போறேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்று அன்பு கூற போறேன். உம்மை கூப்பிட்டு அன்பு கூற போறேன். உன்னிடத்தில் மகிழ்ச்சியாக இருந்து அன்பு கூற போறேன். உடைய சமூகத்தில் காத்திருந்து. ஆமா, எல்லாம் குறிப்பெல்லாம் எழுதி வைங்க. இல்லைன்னா யூடியூப்ல பார்த்து குறிப்பு எடுத்துங்க. சோதித்து பாருங்கள். அல்லேலூயா. ஆசீர்வாதம் வருதா இல்லையான்னு சோதித்து பாருங்க. இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே இயேசுவே, அப்பா, உண்மையே பலன் கொள்ளுகிற மனுஷன் எல்லாரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியால் உம்மிடத்திலிருந்து பலனை சுதந்திரித்து சாட்சிகளாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் தாருங்க, நல்ல பலன் தாருங்க. அவருடைய கண்ணீர்களை துடையுங்க, கடந்தொல்லை கஷ்டங்களை தீருங்க. தேவநாமத்தை பிள்ளைகள் மகிமைப்படுத்தும்படியாய் பிள்ளைகளை சாட்சியாய் நடத்துங்க. பிள்ளைகளை இயேசு நாமத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் நடத்தல் அபிஷேகமும் ஆசீர்வாதம் வார்த்தை கேட்ட பிள்ளைகளோடு சகல பரிசுத்தாங்களோடு நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றைக்குமாய் இருப்பதாக. நாட்டிலே நான் வாசம் செய்திட அதில் அந்த வீட அயசமாக மிகவும் நாட்டிலே வாசம் செய்திட அதில் அந்த வீட கைகளால் கட்டிடாதோ நித்திய ராஜ்யமே, கைகளால் கட்டிடாதோ நித்திய ராஜ்யமே, கண்டிடவே அசையோடு காத்திருக்கிறேன், அசையோடு காத்திருக்கிறேன். இயேசுவோடு சேர்த்தினோம் என்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவி என்ன ஆனந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதித்து தரப்படும். God bless you. Praise the Lord. Praise the Lord. சோத்ரா சோத்ரா சோத்ரா.